ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய தயிர் சாதம் தான் நானும் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டான தயிர் சாதங்க. இந்த சம்மர் சீசன் ஃப்ரூட்டான மாம்பழத்தை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் தயிர் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மாம்பழமாக, நல்லா இனிப்புள்ள மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்மளோட தயிர் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ மாம்பழத்தை நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கிறேங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாம்பழத்தை. இப்போ அடுத்ததாக நம்ம தயிர் எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் தயிர் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது நான் கடை தயிர் வாங்கினால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணீர் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணீர் சேர்த்து இதை நல்லா நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இதே வீட்டு தயிராக இருந்தால் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் 2 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். அந்த சாதத்தோடு அந்த தயிரையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ போதுமான அளவு தயிர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான தாளிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பச்சை மிளகா 1 எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 முந்திரியும் எடுத்துருக்கேங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கிறோங்க. பேன் சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருட்களை தாளிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். இதோட கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும் சேர்த்துருவோம். கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். அது வெடிச்சோன்னா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாங்க. இப்போ நான் வரமிளகாயும் நம்ம இதோட சேர்த்துருவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நடக்கலையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி விடலாங்க. இது லாஸ்ட்டாக நம்ம பெருங்காயம் தூளையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ முந்திரியும் நம்ம சேர்த்துருவோம். அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டோம். இப்போ இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரோட இந்த பொருட்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இதோட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மாம்பழ துண்டுகளையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளோட தித்திப்பான அருமையான டேஸ்ட்டில் மாம்பழம் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சம்மர் டைமில் அடிக்கடி செய்கிறது தயிர் சாதத்தை கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம மாம்பழத்தை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாம்பழ தயிர் சாதத்தோட டேஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட மாம்பழ தயிர் சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வாங்க இப்போ பரிமாறலாம். இப்போ நம்மளோட சுவையான மாம்பழ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாம்பழ தயிர் சாதம் டேஸ்ட்டாக அமையணுண்டா நம்ம எடுத்துக்கிற மாம்பழமும் நல்ல இனிப்பான மாம்பழமாக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்து இந்த தயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.